Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மெய்யான தேவ பயம் என்பது பயந்து நடுங்குவதல்ல, மாறாக நம்பிக்கை, எல்லா தேவைகளுக்கும் தேவனையே நோக்கி பார்க்கும் இருதயம். பயபக்தியுடன் வாழ்கிறவர்கள் செவ்வையான, பாக்கியமான, பரிபூரணமான பாதையில் நடப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்ற அருமையான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு எவ்வளவு காலம் பயப்பட வேண்டும்? வேதம் எப்போதும் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது. நாம் சந்தோஷமாக இல்லாத காலங்களிலும் ஏன் என்று கேட்காமல் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று கூறுகிறது. இதுவே நம்மை பூரண மனுஷனாக, பூரண மனுஷியாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனிடமிருந்து பூரண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மனுஷனும் மனுஷியும் தேவனுக்கு பயப்பட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறுகிறது. அது முடிவல்ல, அதுவே ஆரம்பம் என்று வேதம் கூறுகிறது. எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவ ஞானமும் தேவ அறிவும் நமக்குள் பெருகும். ஞானம் என்பது தேவனே நமக்குள் பெருகுகிறதை குறிக்கிறது. நமக்குள் நற்கிரியையை தொடங்கிய ஆண்டவர் தாம் வரும் வரைக்கும் அதை நிறைவேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு பயப்படும் போது மாத்திரமே தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளும்படி அனுதினமும் தேவனை நோக்கி பார்ப்பதே தேவனுக்கு பயப்படுவதாகும். சூரியகாந்தி மலர் வானத்தை பார்த்து கொண்டிருப்பதை நான் ஒரு முறை காண நேர்ந்தது. அது உண்மையிலேயே வானத்தை, சூரியனை நோக்கி கொண்டிருந்தது. சூரியகாந்தி பூவிலிருந்து நாம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரையே நோக்க வேண்டும் என்ற மேலான பாடத்தை கற்றுக்கொண்டேன். எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பயந்திருக்கும் போது உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தேவன் அன்பானவர் என்றால் அவரை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று ஒருவேளை நாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. ஆகவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. தேவனுக்கு எது பிரியம், எது பிரியமில்லாதது என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆம், தேவனுக்கு பயப்படும் பயம்தான் நம்மை சரியான வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தும். தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடந்தால் சந்தோஷமாக வாழ முடியும். பயமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர முடியுமா? ஆம், முடியும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்திருக்கும். யோபுவின் வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கும் போது, யோபு பாடுகளின் வழியாக கடந்து சென்றிருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். தன் குடும்பத்தை, ஆஸ்தியை, அந்தஸ்தை இழந்தாலும் அவன் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. இவை எல்லாம்
எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை அவன் கனம் பண்ணினான். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். அவன் முழு உலகத்தையும் படைத்த தேவாதி தேவனை உண்மையோடு துதித்தான். அவன் கடைசி மட்டும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். ஆகவேதான் தேவன் அவனை குணமாக்கி அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். கர்த்தர் தமது பிள்ளைகளின் உண்மையை பார்த்து அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சகல உபத்திரவத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி யோபுவை ஆசிர்வதித்தது போல உங்களையும் 2 மடங்கு ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களை தந்து ஆசிர்வதிப்பார். அவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி எப்பொழுதும் பாதுகாப்பார். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். நாம் தேவனுக்கு பயப்பட்டால் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார். நாம் நேராக நடக்கும்படி பாதைகளை விசாலமாக்குவார். இன்றைக்கு அப்படியான பூரண ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி என்னை வழிநடத்தும். உமக்கு பயப்படுகிற பயத்தை என் உள்ளத்திலே வைத்தருளும். பிரச்சனைகளினூடாக நான் கடந்து செல்லும் போது மனம் சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல் விசுவாசத்துடன் உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்தருளும். உம்மையே துதித்து ஆராதிக்கிறேன். அடியேனை ஆசிர்வதித்தருளும். உமக்கு முன்பாக பயபக்தியாய் நடப்பதற்கு எனக்கு கற்றுக்கொடும். என் இருதயம் உம் சமூகத்தின் மேலும் உம் வார்த்தையின் மேலும் பயபக்தியாய் இருப்பதாக. உமக்கு பயப்படுவதால் வரும் தெய்வீக ஞானத்தினால் என்னை நிரப்பும். என் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றுக்கும் நான் உம்மையே சார்ந்திருக்க எனக்கு உதவிடும். உம் சத்தியத்தில் நான் நடக்கும்படி என் பாதைகளை நேராக்கிடும். எனக்கான எல்லாவற்றையும் உம் கிருபையால் செய்து முடித்தருளும். உருக்கமான இருதயத்தை எனக்கு தருவீராக. அது ஒருபோதும் உம்மை குறித்து தளர்ந்து போகாதிருப்பதாக. உம் வசனத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கும்படியும் உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கும் என்னை அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.